ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 2வது நாளுங்க. இன்றைக்கி ஆனால் விளக்கு போடும்போது மணி 6 பக்கம் ஆகிடுச்சு. 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்ததுங்களா, அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கு போடும்போது மணி 6 பக்கம் ஆகிடுச்சு. நைட்டே பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு படுத்திருந்தா காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு உடனே விளக்கு போட்டுருந்தேன். இது பிரம்ம முகூர்த்த பூஜையோடு சேருமா என்னான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சாமி கும்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டுங்க. காலையில் பால் காய்ச்சும் பொழுது அப்படியே மங்களகரமாக இருக்குங்க. தக்காளி விலையே குறையவே இல்லை. ஆனால் தக்காளி சாப்பாடு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. சரி, இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செஞ்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நைட்டு நான் இஞ்சி பூண்டு அதோட கொஞ்சம் 2 பெரிய வெங்காயமும் பட்டை லவங்கம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிங்க. தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சிங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். வெங்காயம் நல்லா வணங்கினோன்னே நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதோடையே கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் போடுறேங்க. பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கேன், பார்த்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அதோடு கொஞ்சம் புதினாவும் சேர்த்து நல்லா வணங்கிட்டோம். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கினோன்னே நல்லா பழுத்துருக்கு இல்லைங்களா, அந்த தக்காளி நான் 2 எடுத்துருக்கேங்க. நான் 1.5 டம்ளர் தான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அந்த தக்காளியில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரிசியை இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா கிளறி விடணுங்க. இப்படி செய்யும் பொழுது சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாகவும் வரும். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடிங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா கமகமகமன்னு வாசனையோட தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட தயிரெல்லாம் ஊற்றி செய்யலாம். நான் தயிரெலாம் இன்றைக்கி ஊற்றலை. நம்ம ரொம்ப பார்த்து செய்வோம். அன்றைக்கி சாப்பாடு டேஸ்ட்டாகவே இருக்காது. என்றைக்காவது ஒரு நாள் சிம்பிளாக செஞ்சால் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.